மக்களே வணக்கம். 2026 சட்டசபை எலெக்ஷன் தமிழகத்தில் நடக்க போகுது. மொத்தமாக 5 மாநிலங்களில் நடக்க போகுது. அதில் நம்மளும் ஒருத்தங்க. அதாவது நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே பிரச்சாரத்தை இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 6 மாதங்கள் தான் இருக்குது. அடுத்த 5 வருஷம் யாரோட கையில் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு சைடு கட்சிகள்லாம் அவங்களோட கட்சி பணிகளை தொடங்கிட்டாலும் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அவங்க புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவம்பரில் பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது. அதாவது ஒரு வேட்பு மனு தாக்கல் செய்ய போகும்போது அந்த வேட்பாளர் பயங்கரமா திருவிழா மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆட்டம் பாட்டம் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு பயங்கரமா போவாங்க. நிறைய சண்டைகளுமே வரும். ஒரே கட்சியில் இருக்கவங்க 2 பேர் நிற்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இனி அதுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, புதுசாக அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்காக ஒரு இணையதளம் உருவாக்கியிருக்காங்க. அது பேர் சுபிதா அப்படிங்கிற ஒரு இணையதளம். இனிமேல் நம்ம வேட்பு மனு தாக்கல் அந்த இணையதளத்து மூலமா வீட்டில இருந்தே நம்ம வேட்பு மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு இருக்காங்க. அதில் யூசர் நேம் என்னன்னா, நம்மளோட மொபைல் நம்பரை லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டையை அதில் சப்மிட் பண்ணால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த தொகுதியில் நிற்கிறோங்கிறத நம்ம தேர்வு செஞ்சிடலாம். இது மட்டும் இல்லை, வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு மட்டும் இந்த செயலி இல்லை. அதாவது இந்த இணையதளம் கிடையாது. இந்த இணையதளத்தில் வேற என்னெல்லாம் பண்ணலாம்னா, அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். வரவு செலவு கணக்கு, சொத்து கணக்கு, இந்த மாதிரிலாம் எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் அங்கேயே அந்த இணையதளத்திலே சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க கட்சி பிரச்சாரம் போகணும், மீட்டிங் போகணும்னா அதுக்கு பெர்மிஷன் தனியாக வாங்க தேவையில்லை, இதிலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த இணையதளம் பயங்கரமாக மக்களுக்கு, அதாவது வேட்பு மனு தாக்கல் செய்கிற நாமினேட் வேட்பாளருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்போ பீகார் எலெக்ஷனில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தமிழகத்தில் வர சட்டசபை 2026 எலெக்ஷனில் முழுவதும் கொண்டுட்டு வரலாமா இல்லைங்கிறது அவங்க தீர்மானிப்பாங்க. ஸோ அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.